ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கின்ல நடக்கக்கூடிய பாதி பிரச்சனைக்கு ஒரு பொருள் நம்ம அப்ளை பண்ணாமல் இருக்கிறது தான் காரணம். அது சொன்னால் எத்தனை பேரால் நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் உண்மை. நம்மளுக்கு வயசாகிறதா இருக்கட்டும், நம்ம வந்து ரொம்ப ஸ்கின் டேன் ஆகிறதா இருக்கட்டும், பிக்மெண்டேஷன் வர்றதா இருக்கட்டும், ஆக்னி வர்றதா இருக்கட்டும், அதிகமான ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணாதனால தான் வருது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை கரெக்டாக டெய்லியும் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து பல விஷயத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ நம்பி தான் ஆகணும். அதுதான் வேறு யாரும் இல்லை, நம்ம சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் அப்ளை பண்ணணும். அதுவும் வந்து காலையில் குளிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து நான் உங்கள் ஜெய்ஷி. ஸோ இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை வந்து நான் கண்டென்ட்டில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூ வில் ஃபீல் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு 3 சன்ஸ்க்ரீனை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ நிறைய வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம், அதாவது ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து நான் எக்கச்சக்கமான சன்ஸ்க்ரீனை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய சன்ஸ்க்ரீன் வந்து என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணி ஃப்ளாப் ஆனது உண்டு. ஸோ அட் லாஸ்ட் ஒரு 3-4 சன்ஸ்க்ரீனில் வந்து ஒரு 4 வருஷமாக ஸ்டக் ஆகியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு 3 சன்ஸ்க்ரீன் தான் பார்க்க போகிறோம். அக்காவுக்கு இன்னும் பிம்பிள் மார்க்கெல்லாம் சரியாகவே இல்லையேன்னு. ஸோ எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நான் ரெட்டினால் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. இந்த ரெட்டினால் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட இந்த 1.5 மாதத்தில் எனக்கு எக்கச்சக்கமாக வந்து ஆக்னிஸ் இல்லை, பர்ஜிங் ஆச்சு. ஸோ இந்த பர்ஜிங் எல்லாமே வந்து நம்ம ஓப்பன் போர்ஸில் இருக்கிற அழுக்குன்னு தான் சொல்லணும். அது எல்லாம் வெளியில் கொண்டு வர ப்ராசஸ் தான் பர்ஜிங். ஸோ அதனால தான் வந்து எனக்கு இன்னும் பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சீக்கிரமாக சரி ஆகிடும். அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டைனி பம்ப்ஸோ பர்ஜிங்கோ வந்து வரலாம். அது ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வரும். ஸோ இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஒரு 1 இல்லை 2 மாதத்தில் நம்ம ஸ்கின்ல சூப்பராக வந்து செட் ஆகிடும். நானும் அதேமாரி தான். இந்த ரெட்டினால் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. நான் வந்து 30+ கிராஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்களேன்னு சொல்லிட்டு இந்த ரெட்டினால் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதோ இங்கே பாருங்கள், இந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து ரெட்டினால்னால வந்தது. இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்கின்னுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் 1.5 மாதத்துலேயே செட் ஆகிடுச்சு. என்னோட ஃபேவரட்டான சன்ஸ்க்ரீனில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கின் டைப்காரங்களும் யூஸ் பண்ணுற ஒரு சன்ஸ்க்ரீன். அது வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம், காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கலாம், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கலாம், நார்மல் ஸ்கின்னாக இருக்கலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூப்பராக செட் ஆகிட்டு அது வந்து போட்டிங்கன்னா எந்த ஒயிட் காஸ்ட்டும் இருக்காது. போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து டார்க் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்காது, ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்லாவே வந்து ப்ரொடெக்ஷன் தரும். அந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் 4-5 வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிராண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அப்போலேருந்தே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மெடிக்கலில் கிடைக்கிற நிறையா சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் டாக்டர் கொடுத்த சன்ஸ்க்ரீன்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாமல் போட்டால் ஒரே கரேர்னு தெரியும், எண்ணெய் கொலன்னு வலியும். ஸோ எத்தனை பேருக்கு நான் இந்த சன்ஸ்க்ரீனை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னா அவ்வளோ எனக்கு பிடிக்கும். இது வேறு எந்த சன்ஸ்க்ரீனை பற்றியும் பேசல. த டெர்மாகோவோட 1% ஹைலரோனிக் அக்வா ஜெல், இந்த சன்ஸ்க்ரீனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் நிறைய பேரோட வீடியோஸ் வந்து பார்த்துருக்கலாம். அவங்க எல்லாருமே வந்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு சீரம், ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கு மேலே ஒரு சன்ஸ்க்ரீன், எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து வித்தியாசமாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் ஏன் வந்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை இவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்கேன்னா, ஸோ அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஏன்னா வந்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒன்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் சன்ஸ்க்ரீன் போட்டால் மட்டும் போதும் தான் வந்து நிறையா பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த சன்ஸ்க்ரீன்லேயே வந்து ஹைலரோனிக் ஆசிட் வந்து இருக்குது. ஹைலரோனிக் ஆசிட்னா வந்து நம்ம நார்மலாக நம்ம உடம்புலையே இருக்கக்கூடிய ஒரு ஆசிடிக் தன்மை தான். வந்து அது குறையும் போது தான் நம்ம ஸ்கின் வந்து டல் ஆகிறதும் டீஹைட்ரேஷன் ஆகிறதும். ஸோ அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி சீரம் பேஸ்டில் இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணும்போது 2-in-1, நமக்கு மாய்ஸ்சரைசரும் தனியாக யூஸ் பண்ண தேவையில்ல, சீரம் தனியாக யூஸ் பண்ண தேவையில்ல. அது வந்து ரெண்டுமே வந்து சேர்த்து சன்ஸ்க்ரீனோடையே கொடுக்கறதுனால நம்மளுக்கு தனித்தனி ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணி அதுக்கு தனியாக காசு செலவு பண்ணி ஸோ திரும்ப நம்ம பட்ஜெட் இடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து சூப்பரான ஒரு சொல்யூஷன். கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக வந்து நான் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து மார்னிங் நேரத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுவேன். நான் வந்து மார்னிங் பர்சன். ஸோ ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். குளிச்சதுக்கப்புறம் ஒரு 5-5:30 மணிக்கு எல்லாமே வந்து இந்த சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஒரு தடவை ரீஅப்ளை வந்து பண்ணுவேன். அதாவது இந்த 2 ஃபிங்கர் ரூலில், அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வெளியில் காய் வாங்க போகிறோன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணுவேன். ஸோ ரொம்ப 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 வெயிலில் எக்ஸ்போஸ் ஆக போகிறேன், ரொம்ப ட்ராவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு சன்ஸ்க்ரீனும் வச்சுருக்கேன், அதை பின்னாடி சொல்கிறேன். இந்த
சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1% ஹைலரோனிக் வந்து சீரம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஜெல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன். உங்களுக்கு போட்டால் வந்து கொல கொலன்னு இருக்கிற மாதிரி, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி, ஹெவியாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. அவ்வளோ ஒரு லைட் வெயிட்னு பார்த்தீங்கன்னா பம்ப் பேஸில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா SPF 50 இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன். இதில் PA+++ன்னு 4 ப்ளஸ் இருக்குது. எப்பவுமே சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது SPF வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா SPF 40, 50 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது. அதே வந்து நீங்கள் வெளியிலலாம் ரொம்ப வெயிலில் எக்ஸ்போஸ் ஆக போகிறீங்கன்னா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி SPF 70 இருக்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன் வாங்கினா நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து தரும். எனக்கு தெரிஞ்ச வரையும் SPF 50 தான் சேஃப். ஸோ அதனால தான் இது வாங்கியிருக்கேன். PA+++ன்னு ஒரு 4 ப்ளஸ் வருது இல்லையா, இது என்னென்னு நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த PA++னால் வந்து ப்ரொடெக்ஷன், எவ்வளோ தூரம் சன்னில் இருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் தருதுங்கிறது தான். 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் இருந்தால் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஒரு 3, 4 இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து சூஸ் பண்ணி வாங்கலாம். நான் வாங்கியிருக்கிற எல்லா சன்ஸ்க்ரீனுமே வந்து 4+ இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன் தான். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 499. கிட்டத்தட்ட வந்து 1 டைம் வாங்கினீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர்லலாம் நல்லா கிடைக்கும். அதோட வெப்சைட்டில் நல்ல ஆஃபர்ஸ் இருக்கும். அது போக இந்த நைக்கா பிங்க் சேலில், அதுவும் இல்லாமல் இந்த அமேசானில் அப்பப்போ வந்து சேல் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வரைக்குமே இதில் ஆஃபர் இருக்கும். ஸோ நம்பி வாங்கலாம். சொன்னது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு மட்டும் ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன், நல்ல ஒரு ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டாக்டர் ஷீத்தோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நான் ட்ரை ஸ்கின், ஸோ இருந்தாலும் எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சி போய் நல்லாவே செட் ஆகிடுச்சு. அதாவது வெயில் நாளில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எண்ணெய் வலிகிற மாதிரி ஃபீல் இருக்கும், ஆனால் எண்ணெய் இல்லை. ஸோ குளிர் நாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி டயத்தில் நான் வந்து ஒரு ஹைலரோனிக் சீரமோ இல்லைனா வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுவேன். மோஸ்ட்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரியான வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்டாக ஆயிலி ஸ்கின் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த சன்ஸ்க்ரீன் நல்லாவே செட் ஆகும். ஆயிலி அண்டு காம்பினேஷன் ஸ்கின். ஸோ சொன்ன மாதிரி மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து செரமைட் அண்டு விட்டமின் சி இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், விட்டமின் சி காலையில் நேரத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு பர்பஸ்னால இந்த விட்டமின் சி செரமைட் இருக்கிற ஒரே சன்ஸ்க்ரீனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதிலே மாய்ஸ்சரைசர் வருது, சீரம் வருது, சன்ஸ்க்ரீனும் வருது. ஸோ அதனால் 2-in-1 பர்பஸ், அதாவது 3-in-1 பர்பஸில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேம் இது வந்து நல்ல ஒரு டாக்டர் ஷீத் வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்ட். அதுவும் இல்லாமல் டெர்மட்டாலஜி டெஸ்டட். நம்மளுக்கு இது போட்டு ஆக்னி வந்தது, அது வந்தது, இது வந்தது அப்படியெல்லாம் எதுவுமே வராது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா செரமைடு இருக்குது, அதுக்கப்புறம் விட்டமின் சி இருக்குது, ஹைலரோனிக் ஆசிட் இருக்குது. வந்து ஆல் ஸ்கின் டைப் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சபடி ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இதை யூஸ் பண்ணி நிறையா பேருக்கு ட்ரை ஆகுதுன்னா அவங்க வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸ்பெஷலாக வந்து காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒரு சன்ஸ்க்ரீன்னு எதிர்பார்த்திங்கன்னா டாக்டர் ஷீத்தோட இந்த செரமைட் சன்ஸ்க்ரீனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்குது. இதுவுமே வந்து நோ ஒயிட் காஸ்ட், நோ ஸ்டிக்கி ஃபீலிங், ஹெவியாக இருக்கிற ஃபீலிங், ஸோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை வந்து ஒரு மேக்கப் அடியில் ஒரு ப்ரைமராக வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நீங்கள் மேக்கப் போடலாம். இது வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் அப்போ தான் வந்து யூஸ் பண்ணணும்னு கிடையாது. மார்னிங்லேருந்து டில் 9 o'clock வரைக்குமே வந்து நம்ம இந்த சன்ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இல்லைனா வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணாவே எல்லாமே போயிடும். நைட் நேரத்தில் மட்டும் அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த சன்ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா 499. வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னா சேம் ஆஃபர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அமேசான், நைக்காலையும் அவைலபிள். நல்ல ஆஃபர் ஹெவி டைம்லலாம் இருக்கும்போது 100 ரூபீஸ் வரையும் நல்லா கம்மியாகவே கிடைக்கும். இதையுமே கண்டிப்பாக வந்து ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்காரங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது என்னோடய ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம்லியாக ட்ரை ஸ்கின். என்னோடய ஸ்கின் வந்து போட்டால் எந்த வித சன்ஸ்க்ரீனும் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகுது, பேட்சி ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஒரு சூப்பரான சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டைலில் இருக்கிற இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா SPF 70 இருக்குது. இது வந்து நல்ல ட்ரை ஸ்கின்னுக்கு சூப்பராக செட் ஆகும். ஆயிலி ஸ்கின்னுக்கு இதை அப்ளை பண்ணிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கூட ஆயிலாக இருக்கிற மாதிரி தெரியும். வந்து காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் போதும். இதில் நியாசினமைடு இருக்குது, ப்ரோ விட்டமின் B3 இருக்குது, அதுவும் இல்லாமல் விட்டமின் E இருக்குது. ஸோ இது மூணுமே வந்து நல்ல ஹைட்ரேஷன் தரும். உங்கள் ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருந்ததுன்னா ஈவன் பண்ணும், பிக்மெண்டேஷனை நல்லா ரிமூவ் பண்ணும். ஏன்னா வந்து இதில் நியாசினமைடு வந்து இருக்குது. ஸோ அதனால் இதையுமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஒரு ஒரு டைமில் வந்து எனக்கு ரொம்ப வின்டர் சீசனில் என்னோடய ஸ்கின் வந்து டேன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ட்ரை ஸ்கின்னோ ஆயிலி ஸ்கின்னோ நார்மல் ஸ்கின்னோ வின்டர் இருந்தாலும் மழை இருந்தாலும் வெயில் இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் வந்து கட்டாயம் அப்ளை பண்ணணுன்னு. ஸோ அந்த டயத்தில் எனக்கு பிக்மெண்டேஷனை வந்து நல்லா சூப்பராகவே ரிமூவ் பண்ணிச்சு. அதனால தான் வந்து நான் இந்த சன்ஸ்க்ரீனை இன்னும் வாங்கிட்டு இருக்கேன். நான் இந்த 3 சன்ஸ்க்ரீனு தான் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டாக நான் வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே எதாவது யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ரொம்ப ட்ராவல் அதிகமாக பண்ணுற பர்சனுக்கு இந்த மாதிரி SPF 70 இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரொடெக்ஷன் தரும். இதுலேயுமே வந்து PA+++னு 4+ இருக்குது. அதுவும் இல்லாமல் இது டூவி ஃபினிஷ். நீங்கள் மேக்கப் கடியில் கூட இதை போட்டுட்டு அது மேலே வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா அந்த ஷைனி க்ளோயி லுக் வந்து கொடுக்கும். நம்ம என்ன ஒரு ஸ்கின் ப்ரெப் பண்ணுறோம் இல்லையா, ப்ரைமர் எல்லாம் போட்டு, அந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு எஃபெக்டிவான ஒரு மேக்கப் வந்து பேஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து பார்த்திங்கன்னா 595க்கு நான் வாங்கினேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 699, நியர்பை 700 ருபீஸ். இப்போயும் பார்த்திங்கன்னா மிந்த்ராவிலையாக இருக்கட்டும், நைக்காவில், அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி டீல்ஸ் எல்லாம் போகும்போது 545 ருபீஸ், அரௌண்ட் 430 ருபீஸ்க்கே இது வந்து நல்ல ஆஃபரில் கிடைக்கும். சம்டைம்ஸ் ஃப்ளாட் 30% எல்லாம் ஆஃபர் போடுவாங்க. அப்போ இதெல்லாம் வாங்கினீங்கன்னா சூப்பரான ஒரு பெனிஃபிட் தான் உங்களுக்கு. மாதிரி சன்ஸ்க்ரீன் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஒரு டவுட் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். காலையில் நீங்கள் குளிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து ஸ்கூல் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் காலையிலேயே குளிச்சிடுவீங்க இல்லையா? குளிச்சுட்டு உங்கள் ஸ்கின்னில் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. சன்ஸ்க்ரீன் வந்து எப்பயுமே வந்து ட்ரை ஸ்கின்னில் அப்ளை பண்ணணும், வெட்டான ஸ்கின்னில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது குயிக்காக ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு உடனே வெயிலில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே டேன் ஆகும். ஏன்னா வந்து சன்ஸ்க்ரீன் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். நம்ம ஸ்கின்னில் போய் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ அப்புறம் தான் வந்து நீங்கள் வெயிலில் போகணும். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஸ்கின் பயங்கரமாக டேன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போயாச்சு, ஆஃபீஸ் போயாச்சு, எங்கேயும் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுலாம். சப்போஸ் நீங்கள் வெயிலெலாம் நல்லா போகிறீங்க, PT பீரியடில் விளையாட போகிறீங்க, இல்லைனா வந்து ஆஃபீஸில் எங்கேயா வெளில போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரீஅப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கன்னா காம்பேக்ட்லேயே இப்போல்லாம் நிறையா SPF கலந்த காம்பேக்ட் எல்லாம் வருது. SPF 50 கலந்த காம்பேக்ட் லாக்மியில் இருக்குது, மெப்ளினில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து சூப்பரான கம்ஃபர்டபுளான ஒரு சன்ஸ்க்ரீன். அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமாக எக்ஸ்போஸ் ஆகுறீங்கன்னா, வாட்டரில் போய் குதிச்சு விளையாட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் சன்ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து தரும். ஸோ சன்ஸ்க்ரீன் ஆப்வியஸ்லி மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்கின்னை ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து 2 ஃபிங்கர் ரூலில் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருந்தால் 3 ஃபிங்கரில் பண்ணுங்கள், இல்லைனா 2 ஃபிங்கரே போதுமானது. லைட்டாக இப்படி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ரொம்ப இப்படியெல்லாம் தேய்க்கக்கூடாது. தேய்ச்சிங்கன்னா உங்கள் சன்ஸ்க்ரீன் எல்லாம் வந்து கையில் போயிடும். ஸோ லைட்டாக இப்படி எடுத்து இப்படி எப்படி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா ஸ்கின்னுக்குள்ளார போய் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஈவனாக ஆகிடும். எந்த ஒயிட் காஸ்ட்டும் தெரியாது. இப்படி தான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் எல்லாரும் வந்து சன்ஸ்க்ரீனில் நிறைய தப்பு பண்ணுவாங்க அப்ளை பண்ணுறதுலையே. அதனால தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 சன்ஸ்க்ரீனுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான சன்ஸ்க்ரீன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ, பாய்.